எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அழகான 3 BHK வீட்டை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடு எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டி கீரனத்தம் ஐடி பார்க் பேக் சைடு அத்திப்பாளையம் 4 கார்னருக்கு பக்கத்திலே வந்து 2.25 சென்ட்ல 1650 ஸ்கொயர் ஃபீட்ல உள்ளே படிக்கட்டு வச்சு வடக்கு பார்த்து வந்து இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பத்தி வீடியோல உங்களுக்கு தெளிவா நான் சொல்ல போறேன். வீடியோல நான் ஃபாலோ பண்ணிக்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். 2.25 சென்ட்ல வடக்கு பார்த்து கட்டியிருக்கிற இந்த அழகான வீட்டோட எலிவேஷன் பாருங்க. ஃப்ரண்ட்ல ஒரு டப்பன் கிளாஸ் SS ரேலி காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் பண்ணி டைல்ஸ் நீட்டா ஒட்டி அந்த கார்னர் எல்லாம் டைல்ஸ் பீடிங் கொடுத்து ஃப்ரண்ட்ல தலைவாசல் முன்னாடி ஒரு டஃபன் கிளாஸ் வந்து கொடுத்து நீட்டா வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல 2 MS கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியான கேட்டு. கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16 சைஸ்ல வந்துருது. கார் பார்க்கிங் ஃபுல்லா காங்கிரீட்ல கவர் பண்ணி உங்களுக்கு கீழே எல்லாமே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டு போர்வெல் சம்ப் எல்லாமே வந்து ஆஸ் பர் ஜலமூலையில நீட்டா கட்டியிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் ஏரியா சீலிங் எல்லாமே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கு. ஸோ நீட்டாக இருக்குது. கார் பார்க்கிங் வந்து ஒரு செப்பரேட்டாக பிளான் பண்ணி வந்து கட்டியிருக்காங்க. சைடில் அந்த பர்கோலா டிசைன் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எக்ஸ்டீரியர் அதே மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். வீட்டுக்குள்ள உள்ளே போய் எந்த மாதிரி உள்ள வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து டைல்ஸு கிரானைட் ஸ்டெப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு 1.5 அடி ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்து நீட்டாக டீக் வுட்ல வந்து டோர் ஷட்டர் டோர் ஃப்ரேம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆன்டிக் லாக் வந்து போட்டிருக்காங்க. மெயின் டோரோடைய டிசைன் கார்விங் அந்த ஃப்ளவர் பாக்ஸ் டைப் அந்த கார்விங் எல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டோட லிவிங் ஏரியாவில் இருக்கோம். லிவிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 16x16 அளவில் வந்து ரொம்ப நீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கு உடன் ஒர்க் எல்லாம் பண்ணி லைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. அங்கங்கே LED லைட் கொடுத்துருக்காங்க. சீலிங் எல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. வாலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு வந்து வித் MS கிரில்லோட வந்து உங்களுக்கு சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ லிவிங் ரூமில் வந்து வெளிச்சமாக நல்லா வென்டிலேஷன் வர மாதிரி நிறைய விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் வந்து அழகாக வந்து இந்த லூவர்ஸ் போர்டுலாம் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டு வந்து செட் பண்ணி நீட்டாக வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டோட டிவி யூனிட் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபேன் பாயிண்ட்டு AC பாயிண்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து இந்த லிவிங் ரூமில் கொடுத்துருக்கு. 2 கலர் பேட்டர்னில் வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. லிவிங் ரூம் பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். லிவிங் ரூம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கு ஆக்சஸ் பண்ணுற இடத்த வந்து கம்ப்ளீட் வந்து வால்நட் கலரில் வால் பேனலிங் வந்து ப்ளைவுட்டில் பண்ணியிருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் டேபிள் கிச்சன் டேபிள் டாப் எல்லாம் கிரானைட் போட்டு நீட்டாக நோசிங் அடிச்சிருக்கு. கிச்சன் டேபிள் டாப்லேருந்து சீலிங் வரைக்கும் நீட்டாக வந்து டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. UPVC மெட்டீரியலில் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து ஒரு எலிஃபென்ட் கிரே கலரில் போட்டு வாஷ் பேஷன் எல்லாம் கொடுத்து கிச்சன் பார்க்குறக்கே ரொம்ப எலிகென்ட்டாக வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. சின்ன ஸ்டோரேஜ் செல்ஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ள கொடுத்துருக்கு. ஸோ கிச்சனில் தேவையான அக்வாகார்ட் பாயிண்ட்டு மிக்சி பாயிண்ட்டு கிரைண்டர் பாயிண்ட்டு கிச்சன்லேருந்து வெளியே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டோரு எல்லாமே கொடுத்து லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணி அட்டகாசமாக இந்த கிச்சனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம்ஸ் எல்லாம் தெளிவாக பார்த்துலாம் வாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஸ்டெப்பு கடியால் வந்து பார்த்தீங்கன்னா PS ப்ரைவேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீட்டாக டோர் வந்து பெட்ரூம் டோர் பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஃப்ரண்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 16க்கு 10 மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட் லேம்ப்பு AC பாயிண்ட்டு ஃபேன் பாயிண்ட்டு லைட் பாயிண்ட் எல்லாமே பெட்ரூமில் நீட்டாக கொடுத்துருக்கு. 2 விண்டோஸ் வந்து வாஸ்து பிரகாரம் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் உங்களுக்கு வார்ட்ரோப் வந்து கம்ப்ளீட் உடன் ஒர்க்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டும் வந்து இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. பார்க்குறக்கே வந்து நீட்டாக இருக்குது. உங்களுக்கு கிரவுண்ட்லேருந்து மேலே சீலிங் வரைக்குமே வந்து டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரூம் மட்டும் இல்லை வீடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு 2 கோட் பட்டி ஒரு கோட் ப்ரைமர் 2 கோட் கலர் கொடுத்து ஐவரி கலர் ப்ளஸ் ஒயிட்ல வந்து ஃபினிஷ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டோரு நிலவு கதவு ஜன்னல் வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பெட்ரூமு. கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே டைனிங்கு கிச்சன் ஹால் எல்லாமே பார்த்துட்டோம். பெட்ரூமையும் பார்த்துட்டோம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் எந்த மாதிரி ரூம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாம் வாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஒரு அழகான ஸ்டெப் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா டபுள் லேயர் வந்து உங்களுக்கு கிரானைட் போட்டு நோசிங் அடிச்சு SS ஹேண்டில்ஸ் கொடுத்து ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்போடைய ஹெட்ரூமோடைய டாப்ல வந்து நீட்டாக வந்து ஒரு லேம்ப் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோயர் ஏரியா 8x6 சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னால் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 10 சைஸில் வந்து ஒரு பெரிய பெட்ரூம். 2 விண்டோஸ் வந்து உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் வந்து செட் பண்ணியிருக்காங்க வித் MS சேஃப்டி கிரில்லோட நீட்டாக பெயிண்டிங் எல்லாம் பண்ணி க்ளோஸ் பண்ணி
அதே மாதிரி உங்களுக்கு வார்ட்ரோப் எல்லாமே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு. பாருங்க, கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு நீட்டா. கீழே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு, மேலேயும் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வீட்டோடைய டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த கபோர்டு ஒர்க்கோட டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. மேலே இந்த பெட்ரூமுக்கும் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான டைல்ஸ் வந்து பாத்ரூம்ல லே பண்ணியிருக்காங்க. எல்லாம் பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம், மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு. இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு இந்த வீட்டில், அதையும் பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய 2வது பெட்ரூமுக்கு வந்துட்டோம். மொத்தம் 3 பெட்ரூம் இந்த வீட்டில். கீழே வந்து ஒரு பெட்ரூம், மேலே ஃபர்ஸ்ட் ஒரு 16-10 பெட்ரூம் பார்த்தோம். இப்போ ஒரு 16-10 பெட்ரூம் நிற்கிறோம். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. ஸோ இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி பிளான் பண்ணி இந்த கலர்ஸ் எல்லாம் பிங்க் கலர் வித் ஒயிட் கலர்ல கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கிரே டைல்ஸ், அதுக்கு கட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து நீட்டாக பெயிண்டிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி டிவி பாயிண்ட், ஏசி பாயிண்ட், ஸ்பாட்லைட் பாயிண்ட் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது. அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு டார்க் கிரே வித் லைட் ஒயிட் கலர்ல டைல்ஸ் லே பண்ணி எல்லாமே பிராண்டட் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் போட்டு வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துருது, கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துருது. அதே மாதிரி ஓப்பன் ஏரியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஓப்பன் பண்ணி வெளியே போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பால்கனி ஏரியா வந்துருது. ஸோ பால்கனி ஏரியாலேருந்து மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் லேடர் கொடுத்துருக்காங்க. நீட்டாக பர்கோலா டிசைன் எல்லாம் கொடுத்து கீழே வந்து கூலிங் டைல்ஸ் போட்டு பேராபெட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீட்டாக வந்து உங்களுக்கு இந்த ஓப்பன் ஏரியா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷனே வந்து நல்லா நீட்டாக காட்டுற மாதிரி இந்த அவுட்டர் ப்ரொஜெக்ஷன் வந்து வந்துருது. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீட்டிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளைய ரோடு, சத்தி ரோடு ரெண்டுமே பக்கம். கீரணத்தம் ஐடி பார்க் பேக் சைடில் தான் இருக்குது. சரவணம்பட்டி நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கோடி ரவுண்ட் ஆஃபாக வருது. நேரில் உட்காந்து பேசி நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து இன்னைக்கே விசிட் பண்ணுங்க. 2025 உங்களுடைய கனவு வீடு வந்து நிறைவேறட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி.